இந்த 95 விழுக்காடு நாங்கள் இந்துக்கள்னு சொல்ல மாட்டாங்க. 90 விழுக்காடு இந்துக்கள் உள்ள திமுக சொல்லாது. இந்த சேகரபாபு காவி வெட்டி கட்டிட்டு அலைய மாட்டார், கருப்பு உடை அணிந்துட்டு அலைஞ்சிருப்பார். இன்று பகுத்தறிவு சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும் தமிழ்நாட்டில். ஆக திமுக அது இல்ல, வாக்கு வங்கி அரசியலுக்காக அவர்கள் பெரியாரை எதிர்க்க பயன்படுத்துறாங்க. இந்துக்கள் வாக்குகள் வேண்டும் போது பெரியாரை தள்ளி வச்சுட்டு இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாக்குகள் வேண்டும் போது பெரியாரை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதற்காக தான் அவங்க பயன்படுத்துறாங்க, தேர்தல் அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க. ஆனால் தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய அது இல்லை. ஈவே ராமசாமி அவர்களுடைய மிகச்சிறந்த தலைவர்கள், மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள், புரட்சியாளர்கள் தமிழ்ல இருந்துகிட்டே இருக்காங்க, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. அவர்களெல்லாம் நீங்கள் மறைத்து விட்டு இவரை மட்டும் ஏன் முன்னிலைப்படுத்துறீங்க? முன்னிலைப்படுத்தாதீங்கன்னு சொல்றோம். புரிஞ்சுங்களா? இதுதான். இதை ரொம்ப இயல்பா தான் சொன்னார். இப்போ பாரதியாரை பத்தி பேசும்போது ஒரு எங்கிருந்து இந்த பிரச்சனை வருதுன்னா, இந்த பிரச்சனையை தூண்டுனதே சுபவீர பாண்டியன் தான். இவர் ஒரு மேடையில பேசுறார், பாரதியாரையும் ஈவே ராமசாமி கம்பேர் பண்றார். எப்படின்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்லக்கூடிய பாரதியை பார்ப்பான் ஒதுக்குறீங்க. இது தமிழ் காட்டுமிராண்டி சனியன் என்று சொல்லக்கூடிய ஈவே ராமசாமி அவர்களை தமிழருடைய தந்தைன்றீங்க. இது எந்த நியாயம் கேட்கிறார்?